ஹேஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கெல்லாம் பண்ணலாம், அது எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, தென் எந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இது பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஹச்ஆராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த கம்பெனி உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லேயே வந்து ஏதாவது வந்து இன்கேஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து வேகன்சி ஏதாவது வந்து உங்ககிட்ட வந்து அதை கேட்டாங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அதோட போஸ்ட்டை வந்து மட்டும் எனக்கு நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க, யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது யாரும் தெரியாமல் அப்படியே நம்ம விடுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த போஸ்ட் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல டெலிகிராம்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா யூஸ் அப்படிங்கிறது வந்து ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 கம்பெனிஸ் வந்து சென்னையிலையும் இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து என்னோட கொலிக் மூலிமா எனக்கு வந்து ரெஃபரல் அப்படிங்கிற வந்துச்சு. அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைட்டில் வந்து அவங்க அப்லோட் பண்ணல, டேரெக்டாக ரெஃபரல்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்னோட சைட்லேருந்து சொன்னோன்னே நான் 2-3 பேரை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு. ஓகே, இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க சைட்டில் அப்லோட் பண்ணல. இப்போ சைட்டில் அப்லோட் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே வேகன்சி இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ அவங்க சைட்டில் அப்லோட் பண்ணல. அப்போது சில கம்பெனிஸ்க்கு வந்து ரெஃபரல் வச்சு தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து நீங்கள் பப்ளிக்காக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியுங்க வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது. சில என்ன பண்ண முடியும், ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு ஐவர்கள் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி செட் ஆகி உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருந்து அது ட்ரஸ்டபிளான இருந்துச்சு, தாராளமாக வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிமா இருந்துச்சுன்னா, வேகன்சி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் எனக்கே டேரெக்டாக MK_Academy_CMA நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் அந்த போஸ்ட் எனக்கு பர்சனல் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லி போடுறேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவையான அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதானே. ஏதோ நம்மளால முடிஞ்ச சர்வீஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா சில இடத்துல ரெஃபரன்ஸ் தான் வந்து வேலை பார்க்குறது, சைட்டில் அப்லோட் பண்ணுறது தாண்டி. ஏன்னா ஒருத்தவங்க டேட்டா என்ன வந்து கேட்கும்போது ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஏன் தெரிஞ்சவங்க நான் சர்ச் பண்ணேன், அப்போ அவங்க சைட்டில் அப்லோட் பண்ணல. மேபி சைட்டில் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒன்று கிடைச்சிருக்கும். இப்போ ரெஃபரன்ஸில் வருதா, ஸோ அதனால தான் நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஸ்கில் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து, ஏன்னா ஒரு ஆர்டிகல்ஷிப் போகிறோன்னா நமக்கு என்ன ஸ்கில் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிகல்ஷிப் போனால் இன்டர்வியூ எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரோ, இன்டர்வியூ எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன ஸ்கில் தேவை அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் செக் பண்ணுறாங்க. உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் செக் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்மாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், யாரா ஒரு கார்பரேட்டாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபர்மாக இருக்கட்டும், யாராலும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரெஸ்யூமை கையில் கொடு, ரெஸ்யூமை மட்டும் நீ எப்படி சொல்லி பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக பதட்டம் இல்லாமல் நர்வஸாக நீ சொல்கிறியா, போதும், அவ்வளோதான். திஸ் இஸ் கான்ஃபிடன்ட் லெவல். உங்கள் லெவலில் செக் பண்ணிட்டு ஓகே யூ மே கோ, நீ போகலாம், உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எதிர்பார்க்கறது இந்த மாதிரி நடக்குது. சரி, இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்குறாங்க. ஓகேங்களா? எங்கே இன்டர்வியூ முடிச்சவங்க கிட்ட கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்குறாங்க. தெரியறது இல்லை யாருக்கு, எல்லாருக்குமே வேணாம், சில பேர் தெரியறது இல்லை. யாருக்கெல்லாம் தெரியறது இல்லை, அதாவது சிஎம்ஏ இன்டர் எக்ஸாம் குரூப் 1 பேப்பர் 6 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லாஸ்ட் மினிட்ல கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கணும், இதே நம்ம படிச்சுக்கிட்டு இது என்ன தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு ஒரு ரேபிட் ரிவிஷன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இன்டர் பாஸ் பண்ணுவாங்கல்ல லாஸ்ட் மினிட்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸ் தெரியாது. கரெக்டுங்களா? ஓகே, எல்லாரும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் லைஃப்ல வந்து இப்போ கோல்டன் ரூல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு சொல்வீங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த ஒரு இருக்குமா, இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கம்பெனியில் போய் கேட்குறாங்க. கம்பெனி சூப்பர் கம்பெனி, ஜாப் கிடைச்சிச்சுன்னா ஃப்ரெஷருக்கு 30,000. கரெக்டுங்களா? அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. இங்கே வெறும் கோல்டன் ரூல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆன்சர் தெரியல. ரெஸ்யூமில் இருக்கிறத நீ சொல்லு, உன்னை பற்றி சொல்லு, செல்ஃப் இன்ட்ரோ கூட எல்லாம் சொல்லியாச்சு. கோல்டன் ரூல்ஸ் சொல்லு, ஒன்றும் பெருசாக இல்லை, நீ பேசிக் அக்கௌண்ட்ஸ் தான், கோல்டன் ரூல்ஸ் சொல்லு. தெரியல சார். ஓகே, ஸோ நீ போகலாம், உனக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகே, நீ வந்து சிஎம்ஏ இன்டர் பாஸ் பண்ணதுக்கு தகுதியே இல்லை, அதனால எங்கள் கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு சிஎம்ஏ இன்டர் ஃபினிஷ் பண்ண யாரையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்போ ஒருத்தர் பண்ணுற தப்பு இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்வியூக்கு பேசிக் நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துருக்கணும். நீங்கள் ஒரு ஆடிட் ஃபார்ம் போனாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கார்பரேட் லெவலில் போனாலும் சரி, உங்களோட பேசிக் நாலேஜ் வந்து பதட்டம் இல்லாமல் நர்வஸாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை பற்றி நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மெயின். அதுதான் வந்து நர்வஸ் இல்லாமல் வந்து நமக்கு கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பதட்டம் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டம்ப்ட்டுங்கிறது வந்து இங்கே வந்து பெரிய ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. இப்போ சில கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு தம்பி உனக்கிட்ட நான் எத்தனை அட்டம் வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 3 to 4 attempts சார் பாப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன எதிர்பார்க்குறான், ஏன் அதாவது
ஒரு பேஷன்ஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இம்பார்ட்டன்ட். பொறுமையாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு 4 அட்டம்ஸ் நீ எழுதியிருக்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த பொறுமையோட அந்த கோர்ஸை நீ விட்டு கொடுக்காம நீ இருந்திருக்க. ஸோ உங்ககிட்ட வந்து பேஷன்ஸ் வந்து இருக்குது. டெஃபினட்டாக அந்த கம்பெனிக்கு வந்து நீ சின்சியராக ஒர்க் பண்ணுவார். ஸோ 1 hour ஒரு ஆள் தான் வேணும்னு சொல்லிட்டு கம்பெனி ஆள் எடுக்கிறாங்க, ஒரு பர்சன் எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ரெஸ்யூம் நான் போடும்போது நான் எப்படிலாம் சார் போடலாம் அப்படின்னா, நீங்கள் இன்டர் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இன்டர் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் போடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் எப்படி இருக்கணும் மட்டும் மெயினாக சொல்லிடுறேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு ஆடி ஃபார்ம் போனாலும் சரி, நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி போனாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் சரி, உங்கள் நாலேஜ் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் கோல்டன் ரூல்ஸ். ஓகே, பேசிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. உள்ளே போகிறோம், அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். கோல்டன் ரூல்ஸ் இல்லைனா அப்படியே அதில் எப்படி அவங்க உள்ள நம்ம அலோவ் பண்ணுவாங்க? கரெக்டுங்களா? ஒரு பேசிக் அக்கௌண்ட்ஸ். இப்போ நார்மலாக ஜெனரல் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இதான் டெபிட் சைடில் போடுறேன், ஏன் டெபிட் சைடில் போடுறேன், எதனால கேட்குறாங்க. இதெல்லாமா சார் கேட்பாங்க, இதெல்லாம் தான் கேட்குறாங்க. ஏன் டெபிட் சைடில் போடுறேன், என்ன ரீசன்? ஓகேங்களா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து நீ கிரெடிட் சைடில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட் சைடு இருக்கு. எதனால கிரெடிட் சைடு இருக்கு? இப்போ ஒரு எரர் வருது, எரர் வந்து எப்போ வரும்? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வருமா, ப்ரிப்பேர் பண்ணக்கு அப்புறம் வருமா? அந்த எரர் வந்துச்சுன்னா அது எதனால வந்து வருது? ஓகேங்களா? அந்த எரர் எதனால வருது அப்படிங்கிறது. அப்போ சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட ரைட் ஆன்சர் எதிர்பார்க்கறத தாண்டி உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான ஆன்சர் இல்லைங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து தப்பாக கூட சொல்லுவோம். அந்த கான்ஃபிடென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஆன்சர் நீங்கள் கரெக்டாக இருக்குங்கிறத தாண்டி ஐ திங்க் ஸோ இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார், பட் சரியாக தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, சரியோ தப்போ அவன் சொல்கிறான் பாரு, அவனோட கான்ஃபிடன்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு சார் தெரியலையே சார், ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது சார் அப்படின்னு நம்மளோட வீக்னஸை வெளில காட்டக்கூடாது என்றைக்குமே. ஓகே, தட்ஸ் ஆல். இதை நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போது வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்ல, உன்னோட வீக்னஸை பற்றி சொல்ல அப்படின்னா டேரெக்டாக என் ஸ்ட்ரென்த் இது, என் வீக்னஸ் இது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லக்கூடாது. அதுக்காக வீக்னஸே இல்லைங்கிற பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, எதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ, எதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ, எதை நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ, ஓகே, நான் எதை நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான் சார் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிடணும். வீக்னஸ் என்னங்கிறத நீங்கள் பாயிண்ட் ஆஃப் எடுத்து லிஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதை மட்டும் நம்ம சொல்லிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே இந்த காலேஜில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா காலேஜ் நிறைய இதுலேயே சொல்லுவாங்க, இருக்கிற பொய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த 2 அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுலாம் கூகுளில் பார்த்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னங்கிறத லெவலில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் நீங்கள் சொன்னால் போதும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஒரு ரெஸ்யூம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமாக வந்து நமக்கு இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அது ஓகே. இங்கே வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கின இந்த சர்டிஃபிகேட் வாங்கினங்கிற பாயிண்ட் ஆஃப் நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலிங் காலேஜஸ் வந்து நீங்கள் சொல்கிறது அதோட ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கொடுத்துக்கலாம். தென் வந்து இப்போ நீங்கள் என்ட்ரி குவாலிஃபை பண்ணது அதை நீங்கள் எடுத்து காமிச்சிக்கலாம். தட்ஸ் ஆல். ஆல்ரெடி ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஃபைன். தென் இப்போ நீங்கள் எங்கே ஒர்க்கிங் நீங்கள் பண்ண போகிறீங்க, எதில் வேணும், உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டடாக வேணுமா இல்லை காஸ்டிங் ரிலேட்டடாக வேணுமாங்கிறத நீங்கள் அதை வந்து ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு அக்கௌண்டிங் ரிலேட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க? பேசிக் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ். பேசிக் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ்ங்கிறது என்னது? ஒரு கோல்டன் ரூல்ஸ் வந்து ஆரம்பிச்சு இதை ஏன் டெபிட் சைடில் போடுறோம், இதை ஏன் கிரெடிட் சைடில் போடுறோம், ஏன் 2 டேலி ஆகலாம், இது என்ன பண்ணுவீங்க, அப்போ எதனால் வந்து அது என்ன எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது. டிடிஎஸ் என்றால் என்ன, எப்படி டிடிஎஸ்னா என்ன, ஜிஎஸ்டிங்கிறது எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுமா அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்ல படிச்சது. இப்படிலாமா சார் கேட்குறாங்கன்னா கேட்கறத வச்சு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் இப்போ ஒரு ஃபார்ம்னா அதுக்காக எல்லாரும் இதே கொஸ்டினாக கேட்பவங்க இல்லை. ஒவ்வொரு இடத்துல நம்ம பசங்களுக்கு நமக்கு எனக்கு இதெல்லாம் கேட்டிருப்பாங்களா, அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கேட்டிருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா அதுதான் வேணும். இப்போ டிடிஎஸ் இப்போ நீங்கள் இன்டர் குவாலிஃபைட் சொல்லுங்க. டிடிஎஸ் கேட்டால் சார் டாக்ஸ் டிடக்டட் ரிசோர்ஸ் நோ, உங்களோட ஃபுல் ஃபார்ம் நான் கேட்கல, டிடிஎஸ்னா என்ன நான் கேட்டேன், அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஓகே, ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன்ஸ் என்னன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டினா என்னங்கிறது தெரியுமா, அது யார் கலெக்ட் பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். இங்கே வந்து அவங்க எதிர்பார்க்குறது நாலேஜ் தான். ஓகேங்களா? நாலேஜ் தான். கோல்டு ரூல்ஸே தெரியாமல் இன்டர் பாஸ் பண்ணுறதுல வந்து பெருமையே கிடையாது. சீரியஸாக பெருமையே கிடையாது. நானும் இன்டர் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருமை ஒன்றுமே கிடையாது. அங்கே செக் வச்சு அனுப்பிவிட்டாங்களா, கோல்டு ரூல்ஸே தெரியல வெளில போட்டாங்களா, அவங்க போக மட்டும் இல்லாமல் பத்தாக்குறைக்கு அவங்களுக்கு கோல்டு ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதே கம்பெனி நோட்டீஸ் போட்டாங்க, இனிமேல் 1 வருஷத்துக்கு சிஎம் இன்டர் பாஸ் பண்ண பசங்க எங்கள் சைடு வரவே வேணாட்டாங்க. இதுக்கு அப்போ இதனால் வந்து நல்ல கம்பெனி 30,000 35,000 சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்படி போட்டு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு இருக்கு. ஒருத்தர் பண்ணக்கூடிய தப்பு பின்னாடி வரவங்களுக்கு இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது. அதான் ரீசன். ஓகேங்களா? அதான் ரீசன். அதுதான் சில இடத்துல பிரச்சனை. அதனால தான் ஃபேஸ் பண்ணும்போது பேசிக் இருக்கணும்பா, பேசிக் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ். இது ஏன் எதுக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் இங்கே தேவையே கிடையாது. ஏன் எதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆடிட் ஃபார்ம் போனால் கூட ஜிஎஸ்டி பற்றி நாலேஜ் இருக்கணும். ஏன்னா உள்ளே போனக்கப்புறம் தான் நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஐடி ஃபைலிங் கற்றுக்க போறீங்க. பட் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். தியரிட்டிக்கல் அதை பற்றின ஒரு
கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே டிடிஎஃப் தெரியாது சார், டிசிஎஸ் தெரியாது சார், ஜிஎஸ்டி தெரியாது சார், ஆடிட் பண்ணேன் சார் அப்படின்னா சில இடத்துல அப்படியா சரி ரைட்டு வாப்பா அப்படின்றாங்க. பட் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீ இது கூட தெரியாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும், அப்புறம் என்ன என்டர் பண்ணுறேங்கிற என்ன தெரியாதா அப்படின்னு சில ஆடிட்டர்ஸ் கேட்பாங்க. ஓகே ப்ரோ, இன்டர் பண்ணும்போது நம்ம ஆடிட் பண்ணலாமானா பண்ணலாம். ஆக்சுவலாக இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸ் படி இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ஆடிட் பண்ணலாம். ஆனால் சில கம்பெனி ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ ஒரு குரூப் முடிச்சாதான் உன்னை ஆடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் உள்ள அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுறாங்க. ஓகே தட்ஸ் ஆல், இதுதான். ஸோ அதனால் வந்து உங்களோடது வந்து இப்படி இருந்தால் போதும். சரி எப்படி சர்ச் பண்ணுறது, இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்படி இருந்து நான் சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன், ஃபைன். இப்போ இன்டர் நான் முடிச்சேன் சார், இன்டர் நான் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் எம்ப்ளாயாக போகலாமா ட்ரைனிங்காக போகலாமா, எப்படினாலும் போங்க. நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போறீங்கன்னா அந்தந்த கம்பெனிக்கும் ஒரு லெவல் வச்சுக்கோங்கப்பா. அது அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லைங்கிறத பார்ப்பாங்க மெயினாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இது வரைக்கும் பெருசாக இந்த லெவலில் வேலை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போறீங்கன்னா நார்மலாக சொல்கிறேன், பிகினராக இப்போ தான் ஃப்ரெஷராக உள்ள போறீங்க, எம்ப்ளாயாக உள்ள போறீங்கன்னா குறைஞ்சது 15,000 சேலரி ஆரம்பிக்கும், 15,000 25,000 வரைக்கும் ஆரம்பிக்கும் ஃப்ரெஷருக்கு. நீங்கள் ஒரு இன்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எம்ப்ளாயாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சேலரி மினிமம் குறைஞ்சதுன்னா ஒரு கம்பெனியில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கம்பெனியோட சைஸ் இருக்கும்ல. இந்த சின்ன கம்பெனி எங்களாலாம் ரொம்ப கொடுக்க முடியாது சார், இவ்வளோ தான் அப்படி இருக்கும். அதனால குறைஞ்சது மினிமம் 15,000 15,000 to 25,000 வரைக்கும் சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஓகே தட்ஸ் ஆல், இது நார்மல். இது இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் டாப் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஸ்டார்டிங்கே 30 கூட வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ இதுதான் ஃபிக்ஸடுங்கிறது கிடையாது. ஒரு 3 to 4 months உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்த வீக்கில் ஏறும். அதனால அங்கே போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்கு. ஆரம்பத்தோட சேலரி இதுங்கிறது நம்ம சொல்கிறோம். அதுக்காக வந்து இவ்வளோதான் கொடுப்பாங்களா, 50,000 கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சக்கூடாது. நீங்கள் உள்ளே போனே கிடைக்கும். உள்ளே போனேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பீக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட நாலேஜ் வைஸ் இருக்கும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ண மேலே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உள்ள நுழைஞ்சாக்கா 50,000 நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வேறு. பட் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ்ஷர்னு சொல்லும்போது இதான் லெவல். சார் நான் ஒரு ஆடிட் ஃபார்மில் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எம்ப்ளாயாக போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6,000 மினிமம் சொல்கிறப்பா. அதுக்காக நீங்கள் மினிமம் மட்டுமே டார்கெட் வச்சுக்கிட்டு 6,000 கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. குறைஞ்சது சின்ன சைஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா 6,000 வந்து நார்மலாக 22,000 வரைக்கும் போகும். ஆடிட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷருக்கு. ஓகேங்களா, சின்ன ஃபார்ம்லேருந்து பெரிய ஃபார்ம் வரைக்கும் சொல்கிறேன் ஆடிட் ஃபார்ம். ப்ராக்டிசிங் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க தனியாக ஆஃபீஸ் போட்டு பண்ணுவாங்க, காஸ்ட் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்முங்கிறது வந்து 2-3 ஆடிட்டர் சேர்ந்து வந்து உள்ள ஃபார்ம் வச்சுப்பாங்க. சார் சிஏ ஃபார்மில் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாமானா பண்ணலாம். ஆனால் ஒன்று அவங்க கிட்ட முன்னாடி கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறது நல்லது. ஓகே தட்ஸ் ஆல். ப்ராக்டிசிங் சிஏங்கிறது நம்ம கரெக்டாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா சில பேருக்கு சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஷிப் ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பெண்டிங் ஏதாவது ஷோ ஆச்சுன்னா training@icma.in மெயிலுக்கு சார் ஆல்ரெடி நான் ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் அப்லோட் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் போடுங்க. ஏன்னா சில இடத்துல உடனே அப்ரூவல் ஆகும், சில இடத்துல மெயில் நம்ம போட்டால் தான் அப்ரூவலே ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னங்கிறத கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே தட்ஸ் ஆல் டன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக போகிறது. இப்போ இதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் ட்ரைனிங்காக போனீங்கன்னா ஒரு பாயிண்ட் இவ்வளோ நேரம் நான் எம்ப்ளாயி பற்றி பேசிட்டு இருந்தேன். ஓகே, இதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் ஒரு கேஸ் ஒரு ட்ரைனிங்காக போகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா குறைஞ்சது 5,000 ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரைனிங்கிற பேரில் போகிறீங்க, ஆர்டிகல்ஷிப்புங்கிற பேரில் எடுக்கிறீங்க. அப்போ குறைஞ்சது 5,000 மேக்ஸிமம் ஒரு 18,000 வரைக்கும் போகலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நார்மலாக டீசெண்டாக ட்ரைனிங்கிற நேமில் பண்ணலாம். மேபி சில இடத்துல 20 கூட கொடுக்கலாம். பட் ட்ரைனிங்கிற நேமில் போகும்போது இது நடக்குது. ஓகே தட்ஸ் ஆல். சார் அப்போ வந்து நீங்கள் 25,000 வரைக்கும் சொன்னீங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கு சொன்னேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு இருக்கேன். நான் யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலை. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசி நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் இன்னொரு கம்பெனியில் போகிறீங்கன்னா அது பீக்கில் தான் போகும். நான் அதை பற்றி பேசவே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை பற்றி நான் பேசவே இல்லை. நான் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷர் பாயிண்ட் ஆஃப் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷர் பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கான ஒரு இது. ஓகே தென் சார் பேங்க்கில் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். பட் பெருசாக உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கெல்லாம் ஆர்டிகல்ஷிப் பண்ணிங்கன்னா மினிமம் 3,000 4,000 5,000 இவ்வளோ தான் நார்மலாக கொடுப்பாங்க. அங்கே ஆர்டிகல்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கு ஒர்க் இருக்கக்கூடாது, நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே சைடில் ஃபைன் படிக்கணும்னா பெருசாக அந்த மாதிரி போயிடணும். நல்லா எனக்கு அதாவது வேலை ரொம்ப பார்க்க மாட்டேன், இப்போதைக்கு நான் பெருசாக வேலை பார்க்கல, ஏன்னா எனக்கு ஃபைனல் சைடில் படிக்கணும், வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பெருசாக அந்த மாதிரி பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் போய் ஆர்டிகல்ஷிப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய ஒர்க்குங்கிறது இருக்காது. ஏன்னா அங்கே அவங்க ஆஃபீஸஸ் பெரிய லெவலில் இருக்கும், உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இன்டர்ன்ஷிப் பண்ணுற லெவலில் தான் சைஸ் தான். ஓகேங்களா, அப்படிங்கும்போது வேலை பெருசாக வந்து ரொம்ப கொடுக்காத மாதிரி வந்துருக்கும். ஓகே தட்ஸ் ஆல். இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த டிஎன்இபி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆர்ஆர்பி, டிஎன்எஸ்டிசி இது அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் இருக்கும்ல,
அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிகல்ஷிப் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் அதே தான், பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான், நீ ஹாஃப் டே மட்டும் ஒர்க் பண்ணுங்க, மார்னிங் ஒரு 9 o'clock 1 o'clock கிளம்பி போங்க அப்படிம்பாங்க. இப்போ சில பசங்க அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு ஃபைனல் படிப்பாங்க. ஓகேங்களா, சில இடத்துல சில பசங்க இன்டர் படிப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்னிங் 9 o'clock வந்தால் 1:30 வரைக்கும் இருக்காங்களா போதும் அப்படி மாதிரி இருக்கும். சைனை மட்டும் வாங்கி அப்ளை பண்ணி வேலையை முடிச்சிடுவாங்க. சில பேர் ஈவினிங் வந்து அகாடமி போவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து போனோம் சார். அதுக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் ஊர்லேயே மேபி பக்கத்தில் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கவர்மெண்ட் இதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அதை சர்ச் பண்ணி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, TNEB இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் சைட்டில் வந்து ஆர்டிகல்ஷிப் லெட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ நீங்கள் கூகுள்லேயே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணணும்னா எந்த மாதிரி சர்ச் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் CMA இன்டர் குவாலிஃபைட் அப்படின்னா அப்போ கூகுளே நீங்கள் நார்மலாக வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வேணும், எந்த ஊரில் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். சார் எனக்கு கோயம்புத்தூரில் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிஸ்ட்டு போடுங்க. ஒவ்வொரு இதாக வந்து வரும். ஓகே, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். இன்கேஸ் லொக்கேஷன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி கூட கேட்கலாம். ஓப்பனிங்ஸ் எதுவும் இருக்கா மேம், நான் இப்போ தான் கரண்ட்லி பாஸ் அவுட் அப்படின்னு கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இது கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், பண்ணலாம். இஃப் இன்கேஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்குமாங்கிறத பாருங்கள். ஏன்னா மேனுஃபேக்சரிங் தான் போகிறீங்களா அப்படின்னா. ஓகே, ஸோ அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், CMA இன்டர் பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷராக இருக்கும்போது இது வந்து ஒவ்வொரு கம்பெனியோட சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு US பேஸ்டு அக்கௌண்டிங் பார்க்குற ஒரு கம்பெனி இன்டருக்கே பிகினிங்கே மினிமம் 25,000 மேக்ஸிமம் 35,000 ஃப்ரெஷருக்கு. பிகினிங் ஃப்ரெஷருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் 25,000 to 35,000 தர அளவுக்கு கம்பெனி ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி நம்ம போகிறதுல வந்து இருக்குது. ஆக்சுவலாக இருக்குது, நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு இன்கேஸ் அந்த மாதிரி இதில் வந்து வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நான் Instagram பேஜில் நான் ஸ்டோரி போடுறேன். ஓகே, இப்போ 2-3 கம்பெனி தெரிஞ்சவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஓப்பனிங்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி செப்டம்பர் அக்டோபர் இருக்கலாம். நாங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, தட்ஸ் ஆல். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் நான் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நினச்சிரோம்னா இன்டர் முடிச்சுட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போனால் 20,000 தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்டர் முடிச்சு 20,000 வாங்க சேலரி ரொம்ப கம்மியே, இதுக்கு நான் இன்டர் கஷ்டப்பட்டு படித்தேன், இதுக்கு நான் பிகாம் படிச்சு கூட 15,000 வாங்கிட்டு போகலாமே அப்படிலாம் சில பேருக்கு தோணும். தேவையில்லாத தாட் அதெல்லாம் தேவையில்லாத தாட்டு. இது வந்து உள்ளதான் நீங்கள் போயிருக்கீங்க. அடுத்து நீங்கள் மேலே போகும்போது அதோட வேல்யூ தெரியும். நீங்கள் வந்து வந்து நிறைய பேர் அப்படி தான் அனுப்பிச்சாங்க. ஏன்னா பிகாம் முடிச்சா கூட 15,000, இது கூட 5,000 தான் சேலரியா இன்டர் முடிச்சிருக்கு அப்படிலாம் தேவையில்லாமல் மைண்டில் கொண்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து லாஜிக் ஆக்சுவலாக. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தான் கொடுக்க போகலாம்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ட்ரைனிங்காக போனீங்கன்னா இவ்வளோ பேக்கேஜ் இருக்கும், எம்ப்ளாயாக போனால் இவ்வளோ பேக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் சொல்லியாச்சு. எப்படினா போகலாமா சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரைனிங்காக போனீங்கன்னா ஒரு ஆடிட்டர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட் ஆடிட்டர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள ஜாயின் பண்ண உடனே T1 ஒரு ஃபார்ம் அப்லோட் பண்ணி 15 months ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இல்லை நான் ஒரு ஆடிட் ஃபார்மில் பண்ணுறேன், இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் பண்ணுறேன், கார்பரேட், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பேங்க், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து T4 ஒரு ஃபார்ம் வந்து ஜாயின் பண்ண உடனே, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி நாளைக்கு போய் ஃபார்ம் கொடுத்துறாதீங்க. அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உடனே போய் ஃபார்ம் கொடுக்காதீங்க. 20 days அங்கே வேலை பாருங்கள். செட் ஆகிற இருந்துச்சுன்னா நம்ம சைட் இருக்கும், நம்ம கூகுள், நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட், அந்த வெப்சைட்டில் வந்து அந்த இது வந்து டவுன்லோட் போட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேனா நான் வீடியோட கமெண்ட்டில் கூட அந்த லிங்க்கை கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா பின் பண்ணுறேன். வேணா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட நிறைய வியூஸ் போன ஒரு வீடியோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வீடியோ. ஏன்னா ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது எனக்கு அது எப்படி பண்ண தெரியாது. ஓகேங்களா, அதனால தான் பசங்க சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ட ஒரு வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் தேவையில்லாத தாட் வேணாம்பா. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி US பேஸ்டு கம்பெனி டேக்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனி வந்து பிகினர்ஸுக்கு 25,000. நாங்கள் வந்து ஒரு ஷிப்பிங் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, இங்கே வந்து இன்டர் பாஸ் பண்ண பசங்க நாங்கள் எடுக்கிறோம். மினிமம் ஃப்ரெஷர் கொண்டு 25,000 சேலரி கொடுக்குறோம், மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் கொடுக்குறோங்கிறாங்க. யாருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம எங்கே போகிறோங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆடிட் ஃபார்ம் எடுத்துட்டு எனக்கு இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, ஸோ எனக்கு CMA ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. சரிங்களா, என்றைக்குமே நம்ம அந்த தப்பை வந்து நம்ம பண்ணிடவே கூடாது. ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பேங்க்கில் போனால் எவ்வளோ கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்குள்ளே ட்ரைனிங்காக போனீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க, எம்ப்ளாயாக போனீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கிறத சொல்லிட்டேன். இது எல்லாமே கம்பெனியோட சைஸை பேஸ் பண்ணி வந்து இருக்குது. நான் தான் லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கார்பரேட் லெவலில் நீங்கள் போகும்போது அந்த இடத்துலையுமே மினிமம் 25 ஒரு டார்கெட் வச்சாங்க. ஆனால் அதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மினிமம் 15 ஆரம்பிச்சு 20 to 25 வரைக்கும் சொன்னாங்கன்னு சொன்னேன். இதுதான் பேக்கேஜ் ஆக்சுவலாக. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது தான் மேலே அதோட லெவல் அப்படிங்கிறது நமக்கு போகும். வேல்யூலாம் ஸ்கோப்லாம் இருக்குப்பா, ஸ்கோப் குறையுதுன்னு சொல்கிறாங்க. யாராவது சொல்கிறாங்கன்னா அதை பிடிச்சி அவங்கள வந்து எங்கே எவிடன்ஸ் காட்டுங்க, ரீசன் காட்டுன்னு சொல்லுங்கள். சீரியஸாக. ஏன்னா இது வந்து சும்மா வந்து சொல்லிடுறது ஏதாவது ஒன்று, ஏன் எதுக்கு தெரியாது, சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன்னு சொல்கிறது.
ஸ்கோப் எல்லாம் நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பொசிஷனில் கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஈபியில் வேலை பார்க்குறாங்க, ஆர்ஆர்பியில் வேலை பார்க்குறவங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எதுக்காக சிஎம்ஏ பண்ணணும்? ஆல்ரெடி அந்த பொசிஷனில் இருக்காங்க, எல்லாருமே பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. ஏன் பண்ணணும்? ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸுக்கு இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து அவ்வளோ இருக்குது. இதை பண்ணணும்னா உனக்கு நல்லாயிருக்கும் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. கரெக்டுங்களா? அதுக்காகவும் பண்ணுறாங்கல்ல. ஸோ ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் பண்ணுறாங்க, சில பேருக்கு ட்ரீம்க்காகவும் வந்து பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக யாருனாலும் வந்து பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவில் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஸ்கோப் குறையுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக பேச வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை அப்படிங்கிற பண்ணணும். இன்னொன்று, இந்த டிசம்பர் 2026 நிறைய பேர் போத் குரூப் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உடனே சொல்லிக்கிறேன், போத் குரூப் எழுதுறது வந்து பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 months நல்லா படிச்சிருந்தீங்க. ஆனால் டிசம்பர் மந்தில் எக்ஸாமுக்கு பிஃபோர் டே இந்த 4 months படித்த கான்செப்ட், ஒரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, இம்பார்ட்டன்ஸ் சம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த சம்மை மறுபடியும் எக்ஸாம் பிஃபோர் டே நீங்கள் படிச்சிருக்கணும். பட் நீங்கள் அதை படிக்கலன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். நீங்கள் 4 months படித்தோம். அதனால போத் குரூப் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இந்த 4 monthsல இந்த 4 சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா, அந்த கான்செப்டை அப்படியே ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எக்ஸாமுக்கு பிஃபோர் டே நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? எக்ஸாம் ஒன் டேல நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணக்கூடாது. ஒரு மெயின் கான்செப்ட் இருக்கும், ஒரு வேரிக்ஸ் இருக்கும், ஒரு பட்ஜெட் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல போய் நான் அதை வேணாம்னு விட்டேன் அப்படின்னா அப்போ அந்த 3 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சு வேஸ்ட்டு தானே. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், போத் குரூப் உங்களுக்கு பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, 100 பேர் எக்ஸாம் எழுதுனா அதில் 20 பேர் போத் குரூப் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20 பேர்த்தில் நீங்களாக இருக்கணும். ஆனால் இந்த டைம் நிறைய பேர் எழுத போகிறாங்க போத் குரூப். டிசம்பர் சீரியஸாக சொல்கிறேன், டிசம்பர் 2026 க்ரௌட் அதிகம். போத் குரூப் எழுதுறவங்க க்ரௌட் அதிகம். இந்த டைம் வந்து சிங்கிள் குரூப்போட போத் குரூப் வந்து நிறையா பேர் கிளம்பிட்டாங்க இந்த டைம். அதனால் வந்து அது எந்த அளவுக்கு வந்து பாஸ் பர்சன் இருக்குங்கிறத லெவலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் மெயினாக பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், ஒன்றே ஒன்று தான். என்னோட ஃப்ரெண்டே நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுனா, அவன் சிங்கிள் குரூப் போகணும் அப்படிங்கிறது அவனோட மைண்ட் செட்டு. ஏன்னா 3 months படித்தா லாஸ்ட்டில் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் இருந்தான். பட் அவங்க வீட்டில் போத் தான் நீ போட்டாகணும் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பண்ணுறான். ஓகே, அவனு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவன் வந்து போத்து வீட்டில் சொல்லிட்டு போத்தை போட்டான். ஓகேங்களா, 2 times போத்து போட்டான். 2 times போத்து அவனுக்கு என்ன ஆகலைன்னா கிளியர் ஆகலை. ஏன்னா அவன் மைண்டில் வச்சிருந்து சிங்கிள் தான் எழுதுன்னு வச்சுருந்தான். பட் வீட்டில் சொன்னான்னு சொல்லிட்டு தான் போத்து போட்டான். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 2 attemptமே கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் சரி ஓகே, அவன் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ சிங்கிளே கூட போடு அப்படின்னு சொன்னாங்க. அவன் சிங்கிள் ட்ரை பண்ணான். இப்போ ஒரு 2 பாஸ் ஆகிட்டான். அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து நீங்கள் சிங்கிள் பண்ணுங்க போத்து பண்ணுங்கன்னு சொல்கிறது எனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. தென் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம். பட் எழுத போகிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஏஜ் தள்ளிக்கிட்டே போகுது, சிலபஸ் முடிக்க போகுது, டக்கு டக்குன்னு பண்ணு அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணக்கூடாது. டக்குன்னு பண்ணு அப்படின்னா அப்போ நீங்கள் மைண்ட் செட்டில் எந்த மைண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஐயோ ஏஜ் போயிடுச்சு, டக்குன்னு முடிக்கணும். ஓகே, இல்லைன்னா அடுத்து இதாகிடும். அப்போ நீங்கள் வந்து பயத்தில் முடிக்கிறீங்க, பதட்டத்தில் முடிக்கிறீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஃபெயிலானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தேவையில்லாமல் தாட்டில் தான் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அதை தான் சொல்கிறேன். டியர் பேரண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பசங்களை சில பேர் வந்து கண்டிப்பாக திட்டிருப்பீங்க. இனிமேல் நீ சிஎம்ஏ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கோர்ஸோட வேல்யூ பற்றி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் கோர்ஸை பற்றி சொல்ல முடியும். 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதில் 20 பேர் 25 பேர் தான் பாஸே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸு. அப்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணால் 25 பாஸ் ஆகலாம்ல, அப்போ நீயும் பாஸ் ஆகணும்ல அதில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை 25 நீ ஒரு ஆளாக இருக்கணும், அப்போ மிச்சம் 25 யார் தான் வருவா, மிச்சம் 75 யார் தான் வருவா. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் வந்து நம்ம அந்த பசங்களை வந்து நம்ம திட்ட வேண்டாம். பசங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பட் பசங்க எஃபோர்ட் போட்டு அந்த இடத்துல அவங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது வந்து மட்டும்தான் வந்து வரலை, அவங்களுக்கான டைம் அப்படிங்கிற மட்டும் தான் வரல. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்சிடென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்படி தான். இன்னொரு கொலீக்கு அவங்களும் அப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஆஃபீஸ் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஓகே, ட்ரை பண்ணிட்டான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டு இப்போ நீ வெளில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவல் அந்த மாதிரி இப்போ கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி போய் லாக் ஆகிட்டான். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம பசங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பசங்க என்ன பாயிண்ட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ அதனால் டியர் பேரண்ட்ஸ், ஸோ பசங்களுக்கு தேவையான ஒரு டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாக்கணும். எல்லாருமே வந்து எல்லா பேரண்ட்டும் சொல்லுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, என்னோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லலாம், எல்லா பேரண்ட் வந்து 100 பேர் எக்ஸாம் அந்த 25 நீ ஒரு ஆள் வரணும், அந்த 25 நீ ஒரு ஆள் வரணும்னு சொல்கிறோம். ஓகே தான், பட் அந்த 25 நம்ம வராதும்போது சரி ஓகே ரைட் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நம்ம அடுத்து சொல்லலாம். எதுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எனக்கு டெட்லைன் வச்சிட்டாங்க, இனிமேல் வந்து நீ என்ன எக்ஸாம் எழுதக்கூடாது, ட்ராப் பண்ண உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, பையனா நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் சீனியர்லாம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸ் வந்து அவங்களா சொல்லலை, நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இன்றைக்கி சொல்ல மாட்டாங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய அங்கிள் ஆண்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அவங்க பண்ணுற வேலை தான் வந்து பேரண்ட்ஸை வந்து இப்படி பேச வைக்கிது, வேறு ஒன்றுமே கிடையாது.
அதுதான் ரீசன். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து இல்லாம போகலாம். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் கூட வந்து சப்போர்ட் இல்லாம போகலாம். இதுவரைக்கும் சப்போர்ட் இருந்தக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வந்து இல்லாம போகலாம். ஓகே. ஸோ டெஃபினட்டாக என்னோட சைடில் சப்போர்ட் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜில் பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்களா பேசுறது கிடையாது. அவங்க பேச வைக்கிறாங்க, ஐ மீன் தள்ளப்படுறாங்க. அதை வந்து பேரண்ட்ஸ் யாருக்கிட்ட காட்ட முடியும்? ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அட்டெண்ட் ஆச்சுன்னா சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சித்தப்பா சரி ரைட்டு 2 அட்டெண்ட் ஆச்சு எழுதிட்டா போதும், அடுத்த காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணுங்க, ஏஜ் ஆச்சு போதுட்டும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுவாங்க. சரி ஏஜ் என்ன ஆச்சு அப்படின்னா 20 ஆயிடுச்சு, ஸோ பண்ணி வச்சிரு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ படிக்கணுங்கிறது பசங்களுக்கு ட்ரீமாக இருக்கும். அப்போ மேரேஜுங்கிற லெவலில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்திருக்கும். அதில் வந்து அந்த இடத்துல தள்ளப்படுறாங்க. ஓகே. அப்போ அது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுக்குற மாதிரி வந்துருக்கு. எந்த பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களை வந்து ஒரு இடத்துல போய் தள்ளி விடணும்னு சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 1% கூட இருக்காது. எல்லா பேரண்ட்ஸும் நம்ம பசங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன தெரியல, அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடணுங்கிறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியல. வேணும்னா வந்து உங்களுக்கு ஒரு ₹100 கொடுத்து வேணா ஏதாவது ஒரு நல்ல வெஜ் ஹோட்டலில் கூட வந்து மீல்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். சீரியஸாக ஒரு பேரண்ட்ஸுக்கு கூட வந்து பசங்களை வந்து ஒரு கான்வெகேஷனில் நிற்க வச்சு அந்த பசங்களுக்கு ஒரு ஷீல்டை கொடுத்து அப்படியே ஒரு கிராஜுவேஷன் போட்டு விட்டு அதுதான் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அதே வந்து சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மேலே அந்த ஆசை இருக்காது. இவன் காலத்தில் முடிச்சானா இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், ஒரு வேலைக்கு போய் பறைச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில் மட்டும் தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டுவாங்க. அது ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து புரியல. உங்களுக்கும் பசங்க இருக்குல்ல, அவங்கள பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பிள்ளை இருக்குல்ல, அவங்கள பாருங்கள். ஓகே, ஏன் ஊரா வீட்டு பிள்ளைய பிடிச்சிட்டு நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தேவையில்லாமல் திங்க் பண்ணிக்காதீங்க. நம்ம பேரண்ட்ஸே இப்படி டைம் கொடுக்காம இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பேரண்ட்ஸ்லாம் டைம் கொடுப்பாங்க. என்றைக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க இப்படி ஆகுறாங்களோ அன்னைக்கு வந்து சொல்கிறேன், நம்மளோட நாடும் சரி, நம்மளோட பசங்களும் சரி இண்டிபெண்ட்டாக வாழ முடியும். அதான் உண்மை. சரிங்களா? டைம் ஆச்சு இன்னும் வேலைக்கு போகலையா, வேலைக்கு போகணும்னு சொல்கிறது. டைம் ஆச்சு இன்னும் மேரேஜ் பண்ணலையா அப்படின்னு சொல்கிறது. இந்த கொஷின் வந்து என்றைக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களே கேட்குறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லப்போனால். ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, படிக்க தான் சார் செய்கிறாங்க பசங்க. என்னங்க படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்கள். உனக்கு இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் தான் டைம், ஒழுங்காக எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? சித்தப்பா சொல்கிறாங்க. அம்மா அப்பா கூட சைலண்டாக இருக்காங்க. சித்தப்பா சொல்கிறான், மாமா சொல்கிறான், மச்சான் சொல்கிறான், பெரியப்பா சொல்கிறான். ஓகே, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்க பசங்களை பையங்க ஏங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பசங்க படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் டைம் கொடுத்துட்டீங்க, அப்பயும் நீங்கள் சும்மா இருக்கீங்களா? போட்டு இன்னும் பட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க படிக்கும்போது அந்த மைண்டு ஃபுல்லாக இதுதான் ஓடிடும். அப்புறம் எப்படிங்க படிப்பாங்க? அப்புறம் எப்படிங்க மார்க் வரும்? அப்புறம் எப்படிங்க ரிசல்ட்டில் கங்க்ராச்சுலேஷன்ங்கிற வேர்டு வரும்? வேண்டாம். பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே காலகட்டத்தில் நடக்கும். அப்போ சில இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ போடக்கூடிய ப்ரெஷரில் போட்டுறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இதை பண்ணி வச்சிடுறீங்க. இன்கேஸ் அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? அவங்க லைஃப்பில் அவங்க போகிற இடம் தப்பான இடமா இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியில் சொல்கிற மாதிரி தான், வண்டி போயிடுச்சா அடுத்து திரும்ப கிளம்புவோமா, அடுத்த வேலையை பார்ப்போமா? ஓகே, இதுதான் நிலமை. உங்கள் லைஃப் வந்து நீ நல்லா பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? சீரியஸாக அதுதான் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் ஃபேமிலி அங்கே இருக்கீங்க, உங்கள் எல்லாத்தையும் வந்து மேலே தள்ளுறாங்க. யார்? சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் தள்ளுறாங்க. ஓகே, அந்த தள்ளும் போது என்ன ஆகுது, நம்மளை அறியாமல் நம்ம ஏதோ ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிறோம். மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்துருப்போம். மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரியாக விசாரிக்கலையா, சரியாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆச்சு? உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆச்சு. இப்போ வந்து கூட யாராக நிற்க சொல்லுங்கள், பிரச்சனை வந்தாலும் இப்போ கூட நிற்க சொல்லுங்கள், சித்தப்பா காணும், பெரியப்பா காணும், மாமா காணும். இதுதான் நிலமை. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணாமல் தயவு செஞ்சு படிங்க. டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சித்தப்பா அதாவது பேரண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உங்கள் பசங்களை படிக்க வைக்கணுங்கிற ஆசை இருக்கும். படிக்க வைக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக படிங்க. சுற்றி இருக்கவங்க ஏதாவது கேட்டுருவானோ, ஏதாவது சொல்லிடுவானோ, ஏதாவது செஞ்சுருவானோன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிறது ஒரு வருஷம், பட் நம்ம பண்ணுறதுல பசங்களோட லைஃப்பை ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த தப்பான ஒரு கம்பெனியில் போயிட்டாலோ, இல்லை அவங்க லைஃப் எடுத்துக்கிட்டு தப்பான ஒரு லைஃப்பில் போயிட்டா கூட நாளைக்கு அது காலத்துக்கு அழிய முடியாத ஒரு பாயிண்ட் ஆகிடும். அப்போ இன்றைக்கி ஒரு வருஷம் இவனுங்க வந்து ஒரு வருஷம் பேசுவானுங்க, அந்த சுற்றி இருக்கவங்க வந்து ஒரு வருஷம் வந்து அப்பப்போ வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வருஷத்தை வந்து காதை மூடி நம்ம வேலையை பார்த்துட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ஒரு வருஷத்தை நம்ம காது கேட்க முடியாமல் ஐயோ இவன் கேட்குறானே சொல்லி அதுக்காக பசங்களை போய் நம்ம இடத்துல தள்ளிட்டோம்னா அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, அது நாளைக்கு லைஃப்லேயே அது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு அது அழியாக தான் இருக்கும். அப்போ காலம் ஃபுல்லாக அழுகணும். ஒரு வருஷம் காதை முடிக்கலாமா, இல்லை காலம் ஃபுல்லாக காதை முடிக்கிறது பெட்டரா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். சில விஷயங்கள் வந்து நமக்கு டைமுக்கு வந்து நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தருக்கு சீக்கிரம் கிடைக்கும், டக்குன்னு உடனே கிடச்சிருக்கும். அப்போ பார்க்கும்போது நமக்கு அவனுக்குலாம் சீக்கிரம் கிடச்சிச்சுட்டு இருக்கும். ஆனால் போன நேரத்தில் அவனுக்கு லைஃப் ஏதோ ஒன்று இருக்கும். கம்பெனியே சொல்கிறேன், கம்பெனி பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன், டக்குன்னு ஏதோ ஆயிருக்கும். அந்த மேபி கம்பெனி எடுத்து முடியும் ஏதோ நடந்திருக்கும். ஓகேங்களா? அவனுக்கு ஒரு காலம் ஃபுல்லாக அவன் லைஃப் ஒரு மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் ஒருத்தர் லேட்டாக கிடச்சாலும் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கும்.
ஸோ இதுதான் வந்து மெயின். ஓகே, ஸோ அதனால் இது மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பற்றியும் சொல்லிட்டேன், உங்களோட லைஃப் பற்றியும் சொல்லிட்டேன். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பார்க்கலாம்.